வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப உடம்பு முடியாமல் தான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேரும் லைக் போட்டுட்டு கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம வெற்றி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மா வந்து இது மாதிரி ஆனதுக்கு எங்கள் அம்மா வந்து காரணமே இல்லை, ரங்கநாயகி அம்மா அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா வாப்பா, நான் உங்க என்ன விசாரிக்கணும், சரியா கொஞ்ச நேரம் அமைதியாரு, ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் தான் சாட்சி சொன்னாங்களா, நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, இவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞரை வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம திணியன்னு அவங்களும் மாதம் வராங்க. நாங்கள் மீனாட்சி அம்மா வந்து இது மாதிரி பார்த்தோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் ரங்கநாயகி அம்மா வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். என்னையா நீ வந்தனா நான் விடணும்னு எதுவும் சட்டம் எதுவும் இருக்கா, பின்ன இல்லையா, நான் வந்து இந்த பேப்பரோடு வந்திருக்கேன்னு பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் இதை கேட்டோன்னு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் சக்தி வந்து வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மீனாட்சி அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டவங்க வெளியில் வந்துடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அதெல்லாம் முடியலம்மா, எங்களை வெளியில் போக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். என்னங்க பாதியிலேயே விட்டுட்டு போகிறீங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சக்தி வந்து எவ்வளோ மல்லு கட்டுறாங்க. நீ எதுவாக இருந்தாலும் எங்களோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட தான் கேட்கணும், சரியா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் உங்கள் காலில் வேணான்னு விழுவுறேன், தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை பாத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சக்தியம்னா கதறாங்க. இருப்பினும் நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட நீ பேசிக்க, அவங்க சொல்லி தான் எனக்கு இங்கே வேலை, அவங்கள மீறி நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு வேலை இருக்காது, பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. வேணா அவர்கிட்ட வந்து பேசி பார்ப்போமா, அவர் வாலண்டரியாக வந்து எல்லாரையும் வந்து துரத்தி விட்டுட்டுருக்காரு, அவர்கிட்ட பேசி எல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து பார்க்குறதுக்கே வந்து பூஜாவோட அசிஸ்டண்ட் மாதிரி தெரியுது போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம சக்திக்கும் யமுனாக்கும் இவர் தான் வந்து நம்ம அம்மா வந்து அமுச்சு விட்றதுக்காக வந்திருக்காங்க, இவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். குடுகுன்னு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேறு வழியில் வந்து போயிட்டாங்க. அப்படி சுற்றி வராங்க. அப்போ தான் சக்திக்கு வந்து பல்ப் எரியுது. அச்சச்சோ, நம்ம அம்மாவை வந்து விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த சக்தி வந்து அவங்க வாசலில் வந்து நின்னா அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க. அந்த ஒரு மனிதன் வந்து திறந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சக்தி. அப்பன்னு பார்த்து யோ நில்லியா அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வாய்ஸ் பக்கத்தில் இன்னொரு வாய்ஸ் வந்து வருது. எங்கள் அம்மா ஒன்று இங்கே இல்லையா, பின்ன கரெக்டாக சொல்லணும், நீ மாட்டுக்கு இங்கே அங்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லே வந்து சுத்த விட்ற, சரி எங்கே இருக்காங்க உங்கள் அம்மான்னு சொன்னோன்னே அவர் உண்மையிலேயே வந்து வேறு யாரோ தான் பார்க்க வந்திருக்காங்க, நம்ம தான் தப்பாக வந்து விட்டுட்டோம், சரி நம்ம அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து மீனாட்சி அம்மாவுக்கு வந்து தூக்கி போட்டுது அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் சக்திக்கு வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து ஒரு அதிகாரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்கள வந்து பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. என்னம்மா இங்கே அவங்கள மட்டும் தான் பத்திரமா பார்த்துக்கணுமா, வேறு யாரையும் வந்து நாங்கள் பார்த்துக்கூடாதா, எங்கள் அம்மா பிரச்சனையில் இருக்காங்க, தயவு செஞ்சு சார் மனசு வைங்க, என்ன பிரச்சனைன்னு தெரில, எங்களையே இப்படி பழி வாங்க பார்க்குறீங்க, உன்னை பழி வாங்குறது தான் எங்களோட வேலையா, சும்மானு வரப்போ தான் வர முடியும் ரவுண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தியும் யமுனா குடுகுன்னு வெளில வந்துடுறாங்க. அப்புறம் தெய்வம் போல் வேற ஒருத்தர் வந்து வராங்க. அவங்களும் அந்த நர்ஸும் வந்து மீனாட்சி அம்மா வந்து பத்திரமா வந்து சேவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இதில் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதைக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞரோட வந்திருக்கீங்களே அப்படின்னு நம்ம எஸ்பி வந்து பேசுகிறாங்க. சரி அவங்கள பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் காலையிலேருந்து சொல்லும்போது ரங்கநாயகி அம்மா வந்து மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்து போனாங்க. தாம்பலத்தட்டோட மரியாதையை தான் போனாங்க, பார்த்தீங்களா, மரியாதையை தான் போனாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா விடுங்க, இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே விட்டுறணுமா, நில்லுடா அப்படின்னு சொல்லி எஸ்பி வந்து கண்ணாமண்ணன் வெற்றியை திட்டினோன்னே வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களா, பேசாதீங்க தம்பி, அதுக்கப்புறம் நம்ம வாதத்தை வச்சுக்கலான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வெற்றி வந்து அமைதியாகிடுறாங்க. அவங்க சத்தம் போட்டு பேசவே இல்லை, அமைதியாக தான் ஃபஸ்ட்டு ரங்கநாயகி அம்மா வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் சக்தி வந்து உள்ளே போய் சரண்யாட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரில, சரண்யா வந்து கன்னத்திலே பிடிச்சின்னு அடிப்பேன்னு சொன்னதுனால தான் அவங்க கோவமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மா தான் எங்களை எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நிச்சயம் நீங்களாம் நிற்கணும்னு. அப்பான்னு பார்த்து ரங்கநாயகி அம்மா வந்து ஒரு 20 எபிசோடுக்கு முன்னாடி அவட பஞ்சாயத்தில் நடக்கிறப்ப எனக்கு எதிராக யாரா நிற்கிறது நின்றுவியான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்து காட்டினாங்க. அதையும் மாட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல. ஏங்க அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணதுங்க, அதை போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓ விளையாட்டுக்கா தம்பி, சரி அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி அம்மா அமைதியாக வந்து இருந்துகிட்டு இருந்தப்ப ரங்கநாயகி அம்மா வந்து இந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் சாட்சி யாருமே இல்லை, நீங்களாம் வந்து வேணும்னு தான் எங்கள் அம்மா மேலே பழி போட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து பேசுகிறாங்க. ஓ
யாருப்பா சொன்னா இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கலன்னு? ஒருத்தவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து எஸ்பி வந்து சொல்கிறாங்க. அவங்கள வந்து முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அண்ணா இவன் பூக்காரக்காரனே, இவன் எப்படிண்ணா இங்கே இருந்தான்? ஒன்றும் புரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்பன்னு பார்த்து இங்கெல்லாம் வச்செல்லாம் எந்த உண்மையும் சொல்ல முடியாது மேடம். நான் இந்த ஊரில் தான் பொழப்பு நடத்தி ஆகணும். இவங்கள எதிர்த்தெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வெற்றி வந்து பேசுகிறாங்க எல்லார்ட்டயும். நீங்கள் எங்கள் அம்மா வந்து இது மாதிரி கொண்டு போனதை பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்கிற மாதிரி செம்மையா வந்து கோவத்தோட பேசினோன்னே, நமக்கு எதுக்குடா ஊரா வீட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆப்போசிட்டா பேசுனாங்க. இந்த நபர் மட்டும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இவங்க அம்மா கையில தான் பொருள் வந்து இருந்துச்சு. இத நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே எங்க அம்மா அந்த பொருள் வந்து எடுத்துட்டே போல. வேணும்னா என் வீட்ல வந்து அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டிய சீக்ரெட் நம்பர் வந்து இருக்கும். முதல்ல இந்தாங்க அந்த பெட்டியோட சாவி நீங்களே வச்சுக்கங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அப்படியே குடுகுடுன்னு போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிளோட தான் போயிருக்காங்க. பெட்டிய நடுவுல தொறந்தாங்களா? இல்ல சார். எந்த இதையும் தொறக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கலாம் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சோனே தொறந்து காட்டுறாங்க. இதுக்குள்ள தான் அந்த பொருள் இருக்கு. ரெங்கநாயகி அம்மா மேல பழி போடுறதுக்காக தான் எல்லாரும் இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லி தொறந்து பார்த்தா, அதுக்குள்ள அந்த பொருளே இல்ல. செம்ம ட்விஸ்ட்டோட வந்து இந்த எபிசோட வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.